நண்பர்களே வணக்கம். ஒரு திருமணம் வெற்றி பெறுவதற்கு சில அடிப்படைகள் உள்ளன. அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே வாழ்க்கையில் எவர் வேண்டுமானாலும் இனிமையாக இல்லறம் நடத்தலாம். அது வள்ளுவரையும் நம்ம துணைக்கு அழைச்சிக்குவோம். முதல்ல செலெக்ஷன் ப்ராசஸ். ஒரு பையன் ஒரு பொண்ணை பார்க்குறான். இவள் நம் வாழ்க்கை துணையாக ஆக்க வேண்டுமா, வர வேண்டுமா அப்படின்னா அதுக்கு என்னென்னமோ அனலைஸ் பண்ணுறான். அப்போ இவன் நினைக்கிற மாதிரி 100 விழுக்காடு ஒரு பொண்ணு கிடைப்பாளான்னா சத்தியமாக கிடைக்க வாய்ப்பில்லை. ஏன்னா எல்லா மனிதர்கள்ட்டையும் குற்றமும் இருக்கும், நிறையும் இருக்கும், குறையும் இருக்கும். அதனால் இவனுக்கு பார்க்குறதுல எது அதிகம் தெரியுதுன்னு பார்த்து தான் அவன் செலக்ட் பண்ணணும். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொள்ளல்ங்கிற ஒரு இது ஸ்டேட்மெண்ட் இருக்குது. அடுத்தது, ஒரு தெளிவான முடிவுக்கு எல்லா ஃபேக்டரையும் அனலைஸ் பண்ணிவிட்டு இவளை தான் கட்டிக்க போகிறேன்னு அவன் தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு இறங்கிடணும். அது இல்லாமல் ஒரு குருட்டடியில் இவ தான்னு சொல்லி இறங்கிட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேனே, நான் இதை சம்மதம் சொல்லியிருக்கக்கூடாதே, அந்த மாதிரி குழப்படியாக ஒருத்தர் இருந்தான்னா அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. எண்ணி துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. மன வாழ்க்கைக்கு மிக மிக பொருத்தமான ஒரு குறள். சரி, கல்யாணம் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் அவன் வாழ்க்கை துணையை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு தெளிவான வரைமுறைகள் இருக்குது. அவன் முதல்ல கேட்குறா, என்னை முதலாக பார்த்த போது என்ன நினைத்தாய் கேட்டான்னா, இவன் நீ அப்படி ஒன்றும் அழகில்லை, அப்படி ஒன்றும் நிறம் இல்லை, இந்த மாதிரி ஏதாவது சொன்னான்னா அதோட அவன் காலி. அடித்த உடனே நான் பார்த்ததிலே உன் ஒருத்தியைத்தான் நல்ல அழகி என்பேன், இந்த மாதிரி சொல்ல வேண்டியதான். ஏங்க இது பொய் அப்படின்னா வள்ளுவரே சொல்லியிருக்காரு, பொய்மையும் வாய்மை இடத்த புரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின். அப்போ உண்மையை சொன்னால் தப்புங்களா? அது எனக்கு ரொம்ப ஒன்றும் பிடிக்கலைங்க, ஏதோ சுமாராக இருக்குதுன்னு நான் சொல்லிட்டேன், அது தப்புங்களான்னா தப்பு தான். வாய்மைங்கிறத பற்றி ஐயன் என்ன சொல்லியிருக்காரு? வாய்மை எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் தீமை இல்லாத சொல்லல். நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் அது ஒருத்தருக்கு மோசமான பாதிப்பை விளைவிக்கும் என்றால் அது மெய்யே கிடையாது, அது பொய்யை சேர்ந்தது. அதனால் அப்படியே உளறி கொட்டுறதை நிறுத்தணும். ஒருத்தருக்கு ஏதாவது சில விஷயங்கள் குறைகள் இருக்கும், அதை போய் ரொம்ப விதந்தோதக்கூடாது. உன் கண்ணு சரியில்லை, மூக்கு சரியில்லை, கலர் சரியில்லை, உடம்பு சரியில்லை, இதெல்லாம் ஒருத்தன் கமெண்ட் அடித்தான்னா அவன் வாழ்க்கை ஆரம்பத்துலேயே காலி, வேரில் வெந்நீர் ஊற்றுன மாதிரி ஆகிடும். அப்போ இதெல்லாம் என்னன்னா ஒரு மன வாழ்க்கையில் அந்த முதல் சில நாட்கள், வாரங்கள், மாதங்கள் மிக மிக முக்கியமானது. ஒரு பெண் மாதமாக இருக்கிறாள், ப்ரெக்னென்சியில் ஃபஸ்ட்டு 3 மாதத்தில் போய் எக்ஸ்ரே எடுக்கிறது, சிடி ஸ்கேன் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணால் என்ன ஆகும்? குழந்த வீணாக போயிடும். அது மாதிரி தான் ரொம்ப அக்கறையோட கரிசனத்தோடு காக்க வேண்டிய ஒரு உறவை போட்டு உடச்சிடக்கூடாது. அப்போ அப்படி ஆனால் என்ன ஆகுனா, தீயினார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினார் சுட்ட விடு. நீ இப்போ சொல்லிட்டு இல்லை மவனே, நீ தீர்ந்த, நீ காலம்புறாவும் இதை அவனது மனைவி மறக்கவும் மாட்டாள், மன்னிக்கவும் மாட்டாள். இந்த நன்றி மறப்பது நன்றென்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றெல்லாம் இங்கே ஆகாது. நிறைய பேர் மறப்பதும் இல்லை, மன்னிப்பதும் இல்லை. அது எப்போவுமே மைண்டில் இருக்கும். அதனால் தும்ப விட்டு வாழை பிடிக்கிற வேலையை வச்சுக்கவே கூடாது. ஆரம்பத்திலேயே தெளிவாக தவறான வார்த்தைகளை தவறியும் உதிர்த்து விடக்கூடாது. சில பேர் என்ன பண்ணுவான்னா, ஜோக் அடிக்கிற மாதிரி ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டு மட்டம் தட்டுவான். அது அதை விட இன்னும் கேவலம். நகையேனும் இன்னாது இகழ்ச்சி பகையேனும் பண்புல பாடறிவார் மாற்று. எதிரியை கூட மட்டம் தட்டி பேசாதுன்னு சொல்கிறது தான் வள்ளுவரோட நாகரிகம். மனைவியாக வந்த ஒருத்தியை மட்டம் தட்டிக்கிட்டே ஒருத்தர் இருந்தான்னா அவன் கண்டிப்பாக அவன் மன வாழ்க்கையில் தோல்வி என்பதை இப்பொழுதே நாம் எழுதி கொடுத்து விட முடியும். அது செய்யவே கூடாது. அதுக்கப்புறம் ஒரு மன வாழ்க்கையில் என்ன எதிர்பார்க்குறாங்க? அன்பு, அக்கறை, அனுசரணை.
இதைத்தான் அங்கே காட்டணும். இந்த 3யும் எவனொருவன் அளவிட முடியாதபடி காட்டுறானோ அவன் வந்து ஓஹோ ஆகோன்னு போயிடுறான். ஒரு பெண்ணிடம் சொல்லக்கூடாதது எது, சொல்ல வேண்டியது எது அப்படின்னா, முக்கியமாக சொல்லக்கூடாதது மற்ற பெண்கள் அழகை விதந்தோதக்கூடாது. இது அடிப்படை. நீ பாரு, 1000 பேரை பாரு, பார்க்க அழகாக இருக்கும், உன் மனசுக்கு பிடிச்சிருக்கும், ரம்மியமாக இருக்கும். அவன் நேரில் பார்த்தாலும் சரி, டிவியில் பார்த்தாலும் சரி, ஸ்க்ரீனில் பார்த்தாலும் சரி, அதையெல்லாம் வந்து ரொம்ப இவகிட்ட போய் விதந்தோதக்கூடாது. அதை விட ஒரு மோசமான செயல்பாடு எதுவும் இல்லை. அப்போ எந்த பொண்ணையும் கவனிக்கக்கூடாதா அப்படின்னா, அது சொல்லலை, அவளை கவனிக்கணும். அப்போ இன்னொரு பெண்ணை பாராட்டுவது, அப்ரிஷியேட் பண்ணுறது, இதெல்லாம் செய்தக்க அல்ல செய்யக்கிடும். இன்னொன்று செய்தக்க செய்யாமையானு கிடும். அது எது எப்படி கெடும்னா, ஒரு அழகாக உடை உடுத்தி வந்திருக்கிறா, ஒரு அணி உடுத்தி வந்திருக்கிறா, ஏதோ ஒரு அலங்காரத்தை வித்தியாசமாக பண்ணிட்டு வந்திருக்கா, அதை அப்ரிஷியேட் பண்ணி ஆகா இது உனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நோட்டீஸ் பண்ண தெரிகிற ஒரு கணவனாக இருந்தான்னா அவனுக்கு மார்க் எங்கேயோ போயிடுது. அதெல்லாம் இல்லாமல் இவன் மண்ணு மாதிரி அவள் அழகாக வந்திருக்கா, வா வா உட்காரு கிளம்பலாம் அப்படின்னு சொன்னான்னா அவன் வந்து ஒரு அங்கே வந்து ஒமிஷன். இவளை அப்ரிஷியேட் பண்ணாதது ஒமிஷன், மற்றவங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது கமிஷன். அதே மாதிரி உங்களுக்கு மனசுக்கு யார் நெருக்கம் அப்படின்னு கேட்டால், இவன் யாரையோ சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு வந்து அவங்கள பிடிக்கும், இவங்கள பிடிக்கும். முதல்ல அவங்களெல்லாம் பிடிக்கும். ஆனால் நீ வந்ததுக்கப்புறம் உன்னை விட ஒசந்தது இந்த உலகத்தில் ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி பேசி பழகினாத்தான் இந்த வாழ்க்கையே நல்லாயிருக்கும். ஏங்க ஒரே பொய்யா சொல்கிறீங்களே அப்படின்னா, ஆரம்பத்தில் சில பேரை பார்க்குறப்ப பழகிறப்ப சுமாராக கூட இருக்கலாம். ஆனால் ரொம்ப ஈடுபாட்டோட பழகிறப்ப கடைசியில் உண்மையாலுமே அவங்க வந்து உசந்தங்கள் ஆயிடுவாங்க, அழகி ஆயிடுவாங்க, நம்ம மனசுக்கு மிக நெருக்கமாகவே ஆயிடுவாங்க. அதுக்கு ஒரு ஸ்கோப்பே இல்லாமல் எடுத்தோன்னே போட்டு உடச்சிட்டோம்னா கடைசியில் அங்கே வந்து எதுவும் சரியாக இருக்காது. அடிக்கடி இந்த பெண்கள் கோவிச்சுக்கிறாங்க, சண்டை போடுறாங்க அப்படின்னா அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் மெத்தடு. அவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஈடுபாடு நீங்கள் காட்டணுங்கிறதுக்காக கவன ஈர்ப்பு தீர்மானம் மாதிரி எதையாவது அதை இதையும் சொல்லிக்கிட்டு மூஞ்சியை தூக்கிட்டு இருக்கிறதெல்லாம் அவங்களுக்கு சர்வசாதாரணமான ஒரு விஷயம். அப்போ அதை போய் சரிதான் போடிங்கிற மாதிரி இவனும் மூஞ்சியை திருப்பிட்டு போனான்னா அது குடும்பம் உடஞ்சி போயிடும். ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதல் அறிந்தற்றுன்றார். அதாவது அதை போய் சமாதானம் பண்ணி மறுபடியும் ஒன்று சேர்றது யார் அதை சிறப்பாக செய்கிறானோ அந்த ஆண் தான் மன வாழ்க்கையில் உச்சம் தொட முடியும். இந்த மாதிரி பல பல நுணுக்கங்கள் மன வாழ்வில் உண்டு. இந்த எந்த அடிப்படையும் தெரியாமல், எந்த அக்கறையும் இல்லாமல், அனுசரணையும் இல்லாமல் பயங்கரமாக உடலாலும் மனதாலும் காயப்படுத்தி கொண்டு, ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவன் வந்து தன் மனைவியிடம் அப்ரோச் பண்ணுறான்னா அவன் வந்து ஒரு உயர்ந்த கணவனாக இருக்க முடியாது. அவனுக்கு உடல் அளவில் ஏதாவது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த பாட்டு இருக்கு இல்லையா, 1000 பெண்மை மலரட்டுமே 1000 கண்கள் ரசிக்கட்டுமேன்னு. மன்னவனே ஆனாலும் பொன்னளந்து கொடுத்தாலும் பெண் மனதை நீ அடைய முடியாது. வாழ்முனையில் கேட்டாலும் வெஞ்சிரையில் போட்டாலும் உடலன்றி உள்ள முன்னை சேராதுன்னு அற்புதமான வரிகள் இருக்கும். அது மாதிரி உடல் தான் சேருமே தவிர உள்ளம் சேராது. அது ஒரு நல்ல வாழ்க்கையும் ஆகாது. அதனால் சில அடிப்படைகளை புரிந்து ஒரு நல்ல ஆண்மகன் மனைவியை அனுசரணையாக ஆதரித்து அன்பு காட்டி நல்ல இல்லறம் நடத்துவது தான் அந்த இல்லறத்திற்கு இனிமை பயப்பது. அதுதான் ஒரு ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகளில் ஒன்று. அது மாதிரி ஒரு இனிமையாக வாழ்க்கை நடத்தினா அதுதான் அந்த மனவாழ்வின் பயன். அதாவது ஒரு நல்ல இசை நிகழ்ச்சி நடக்குதுன்னா அதனுடைய பண்பு எப்படி இருக்கணும்னா, கேட்குறவனை சுண்டி இழுக்கணும். அது மாதிரி அது அது ரொம்ப அந்த ஸ்ருதி விலகாமல் அழகாக அவங்க பாடணும், வாசிக்கணும். கேட்குறவன் மனசு நிறையணும். அதுதான் அது அந்த நிகழ்ச்சியின் பண்பு. மனசு நிறையிறது தான் பயன். அது மாதிரி இல்லறமும் அந்த அன்பில் நிறைந்து அறத்தில் தளிர்ப்பது தான் பயன். அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது.